வத்தல் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 2ஆ கட் பண்ண சின்ன வெங்காயம் 15 பல் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 4 பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். சின்ன எலுமிச்சம் பழ சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வத்தல்லையும் உப்பு இருக்கும். கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த வத்தலை ஆட் பண்ணி பல்ஸில் விட்டு 2 ஒன்றுமா உடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வத்தலை ஆட் பண்ணி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புல 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி வத்தலை ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா வத்தல் குழம்பு ரெடி.